பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் தந்த தருணத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர்கள் பரிசுத்த ஜனம் என்றும் என்று தொடங்கி, நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நீ தேடிக்கொள்ளப்பட்டது, நீ கைவிடப்படாத நகரம். அதன் அர்த்தமே ஏற்கனவே கைவிடப்பட்டது, ஏற்கனவே விலகினது. தேவனால் கைவிட்டாரோ, ஆமென், தேவனும் கைவிட்டார், தொடர்ந்து பிடியுங்கள் என்று புலம்பின ஆமென் நாளுகளில் உள்ளது. ஆனால் இந்த கால வேளையில் நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் நீ கைவிடப்படல ஜனம் சொல்லுவார்கள். இவள் ஆமென் கைவிடப்பட்டாள் என்று நினைத்தோம், இவள் ஆமென் விலகிவிட்டாள் என்று நினைத்தோம், இவளை தேவன் கைவிட்டார் என்று நினைத்தோம். இவள் பட்ட பாடுகளை வேதனைகளை கண்டு. ஆனால் அதே ஜனம் ஒரு நாள் சொல்லுவார்கள், ஆமையில் கைவிடப்படாத ஒரு தெய்வ பிள்ளை. இந்த குடும்பத்தை தேவன் கைவிடவில்லை. உபத்திரவத்தின் ஆழங்களில் நடந்த போதிலும், பலவீனத்தின் ஆழங்களில் நடந்த போதிலும், போராட்டத்தின் ஆழங்களில் நடந்த போதிலும் தேவன் இவர்களை கைவிடவில்லை. தேவன் இந்த குடும்பத்தை கைவிடவில்லை. தேவன் இந்த சபையை கைவிடவில்லை. ஆமென். என்று ஜனம், உன்னை சுற்றி இருக்கிற ஜனம் உன்னை பார்த்து சொல்லும் ஒரு நாள் வரும். ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளையே, தெய்வ ஜனத்திற்கு வைத்திருக்கு. இது கைவிடப்படாத ஒரு குடும்பம், இது கைவிடப்படாத ஆமென் ஜனம், இது கைவிடப்படாத ஒரு தெய்வ சபை என்று ஜனம் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். கர்த்தர் நம்மை எழும்ப பண்ண போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த காலை வேளையில் ஆமென் கைவிடப்பட்டது என்று சொல்லப்படுவதில்லை. ஆமென் கைவிடப்படாதது என்று சொல்லப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஆமென். நாம் விடுதலையாக்கப்படுகிற நாட்கள், ஆமென் சமாதானம் பெற்று வளருகிற நாட்களாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய கரங்களில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, உலகம் ஆமை இவர் கைவிடப்பட்டது, இனி இவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லுகிற நாளுகளில் நடுவில் ஆமேன் இந்த குடும்பங்களை கர்த்தர் எழும்ப பண்ணும்படியாய், இவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வார்த்திக்க பண்ணி எழும்ப பண்ணும்படியாய், இவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எழும்ப பண்ணும்படியாய், ஆமே கைவிடப்படாத ஒரு தெய்வ சபை, கைவிடப்படாத ஒரு தெய்வ ஜனம், கைவிடப்படாத ஒரு குடும்பம் என்று ஜனம் ஜாதிகள் சொல்லத்தக்கதான ஒரு பெரிய காரியத்தை பரிசுத்த நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீ கைவிடப்படாதவள், படாதவன், படாத சபை என்று ஜனம் சொல்லத்தக்கதாய் கர்த்தனை உயர்த்துவார். God bless you. Praise the Lord.